இன்னமுமே சில வீட்டில் ஆண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பின்னோக்கி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் படித்தவங்களா இருக்காங்க. அதுவும் ஹஸ்பண்டோட கம்பேரிட்டிவ்லி அந்த லேடி வந்து வெல் எஜுகேட்டட் அண்ட் இண்டிபெண்ட். அவங்களோட வந்து ஒரு கிரேட் அதிகமான பொசிஷன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே வந்து அந்த ஆண்கள் அந்த பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்குன்னு வந்துட்டா நீ எனக்கு கீழே தான், நான் உனக்கு மேலே தான் அப்படின்னு. அந்த லேடிக்கு வீட்டில் வேலை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்களே பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு மெய்டு போட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு தாட் எப்படி இருக்குது அந்த ஜென்ஸ்குள்ள அப்படின்னா, இவன் நமக்கு கீழே தான், நமக்கு கீழே தாங்கிறது அது அப்படியே வந்து எந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க கேரி பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, அந்த லேடி டாக்ஸிசிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப்பில். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுக்குன்னு ஒரு பையன் பிறக்கிறப்போ, ஸோ ஓகே இதுதான் நம்ம அனுபவிச்சிருக்கோம், நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது கடத்திட்டு போகாமல் இதோட இங்கே ஸ்டாப் பண்ணணும்னா அந்த பையனுக்காச்சும் சொல்லி வளர்ப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்கிறதில்ல. ஏன்னா சரி ஓகே இப்போ இவர் வரைக்கும் இப்படி ஆயிடுச்சு, அவங்க பையன்கிட்ட ஒரு சேஞ்ச் பார்க்கலான்னா அவரும் அப்படிதான், ஆண் நாங்களாம் இதில் பண்ண மாட்டோம், இது பெண் செய்கிற வேலை ஆண் செய்கிற வேலை அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு பையன் பிறக்குது. அந்த பொண்ணு வந்து இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எல்லாமே ஈக்குவல் தான், ஆண் இது செய்யணும் பெண் இது செய்யணும் இல்லை, எல்லாரும் நீ இது செஞ்சால் நான் இது செய்வேன், நான் செஞ்சாது நம்மள ஈக்குவல், நம்மள பேலன்ஸ்டாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு தாட்டில் வராங்க அப்படின்னா சரி ஓகே இவங்க இப்படி தான் இருப்பாங்க போல், நம்ம ஹஸ்பண்ட் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம மாமனார் இப்படி தான் இருப்பாங்க, இவங்க எல்லாருமே பொதுவாக ஆண்கள்ன்றது இப்படி தான் இருக்கணுன்றது இருக்கு போலன்னு சொல்லிட்டு நம்ம பையன்கிட்ட ஒரு சேஞ்ச் கொண்டு வரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்து இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, எல்லாரும் ஈக்குவல் தான், இது ஆண் செய்யணும் பெண் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி வளர்த்தா அந்த டாக்ஸிசிட்டியை அனுபவிச்சுட்டு வந்தாங்கல்ல அந்த பாட்டி அவங்களே சொல்கிறாங்க, நீ ஆம்பளை புள்ளப்பா, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து பெண்கள் செய்கிற வேலை அப்படின்னு அந்த டாக்ஸிசிட்டியை அனுபவிச்ச அந்த அம்மாவே சொல்லுவாங்க. அப்போ எப்போ சேஞ்சஸ் வரும்? நீங்கள் படிச்சிருக்கீங்க, எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து மேலே அப்கிரேட் ஆகி போயிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கிறப்பவே வந்து உங்ககிட்ட இருந்தால் ஒரு சேஞ்ச் வரும். இப்போ நீங்களே மாற்றம் கொண்டு வராத பட்சத்தில் சரி எவ்வளோ ஒருத்தி வந்து மாற்றத்தை கொடுக்குறான்னா அது விடுங்களேன், அது விட்டால் தான் சேஞ்ச் வரும். இல்லைனா கடைசி வரைக்கும் அப்படியே டம்மாகி நம்ம அப்படியே இருந்துட வேண்டியது தான்.